மக்களை சைடில் ஒரு ஃபோட்டோ தெரியுதுல்ல, ஒரு வீடியோவோட தம்மைல் தெரியுதுல்ல. இந்த வீடியோ நம்ம எப்போ பேசியிருந்தோம்னா 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டில் மாநாடு நடத்தணும்னு சொல்லி காவல்துறை இதை பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்பு அனுமதி கேட்குறாங்க. விக்கிரவாண்டில் தான் மாநாடு நடக்கும்னு சொல்லி அதற்கு 11 நாள் முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஏன் விக்கிரவாண்டில் மாநாடு நடத்த போகிறாங்க, என்ன பாசிபிளான காரணங்கள் விக்கிரவாண்டியில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். வேறு எல்லா ஏரியாவும் பார்த்தாங்க, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பஞ்சாயத்து இருந்துச்சு, ஏன் விக்கிரவாண்டியை சூஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக விக்கிரவாண்டில் தான் நடக்கும்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னபடியே விக்கிரவாண்டில் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது அன்அஃபிஷியல் நியூஸ் ஆனது அஃபிஷியல் நியூஸாக மாறிடுச்சு. இப்போ என்ன பஞ்சாயத்துனா விக்கிரவாண்டில் 2 பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து மைல்டாக அந்த செய்தியை லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. காவல்துறை தான் அந்த செய்தியை லீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த செய்தியை லீக் பண்ணும்போது காவல்துறை ஒரு 2 காரணங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது. 2014 காரணம் காட்டுறாங்க, விஜயகாந்த காரணம் காட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டை காரணம் காட்டுறாங்கன்னு சொல்லி இந்த செய்தி நமக்கு அடுத்த கட்டமாக வேறு சில தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ விக்கிரவாண்டில் மாநாடு நடக்கிறது 50-50 சான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிது. அந்த தகவலை பற்றி ஒரு தெளிவான புரிதலை காவல்துறை சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்கும் வகையில் இருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களை ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். 2014 பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஏன் காரணம் காட்டுறாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒரு மாநாட்டை நடத்தினார் 2014. உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எரஞ்சி அப்படிங்கிற பகுதியில் விஜயகாந்த் தன்னுடைய மாநாட்டை நடத்தினார். இந்த மாநாடு நடத்தப்பட்ட பிறகு ஒரு நாள் முழுக்க அந்த சாலையை செம்பிச்சு போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி சாலை சீராக ஒரு நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன காரணத்துக்காண்டி மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்துல அனுமதி அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் பல்வேறு விதமான கேள்வியை மாவட்ட நிர்வாகத்தை நோக்கி கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை காரணம் காட்டி தான் இப்போ விஜய் அவர்களோட மாநாட்டுக்கான இடமானது இந்த அலக்களிக்கப்படக்கூடிய சம்பவம் நடக்குது. ஏன்னா 28ஆம் தேதி மனு கொடுத்தாங்க, 6 நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் காவல்துறை முடியாதுன்னு சொல்லலை. ஸோ காவல்துறை முதல்ல தடையில்லா சான்று கொடுக்கணும், அந்த தடையில்லா சான்றை வாங்கி மாவட்ட நிர்வாகம் பார்க்கணும், அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கும்போது அந்த விழுப்புரம் மாவட்டத்தோட கலெக்டராக இருக்கக்கூடிய பழனி அப்படிங்கிறவர்கிட்ட பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன சார், விஜய் அவர்களோட மாநாடு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது காவல்துறையோட எஸ்பி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ காவல்துறை இங்கே என்ன டிசிஷன் மேக் பண்ண போதோ அதை பொறுத்து தான் மாவட்ட நிர்வாகம் தன்னுடைய பதிலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அப்பட்டமாக தெரியுது. பட் காவல்துறை 2 காரணங்களை இங்கே சொல்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோல்கேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க இவங்க சூஸ் பண்ண இடம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இவங்க சூஸ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா 85 ஏக்கர், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அழகாக அங்கே மாநாடு நடத்தலாம். வரக்கூடிய வாகனங்களுக்கு 70 ஏக்கர் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்கு. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கழிவறை இருக்கை, அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறது, அடிப்படை வசதிகள், தண்ணி, இது எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாநாடுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயமே இங்கே அழகாக ஏற்பாடு பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2 பிரச்சனை. ஒன்று பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே விக்கிரவாண்டி டோல்கேட் இருக்குது. நார்மலாகவே விக்கிரவாண்டி டோல்கேட்டு அந்த வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாநாடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வர்றதா இவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம். 2 லட்சம் பேர் வரணும்னா ஒரு எத்தனை வாகனங்கள் இது உள்ளே வரும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா அந்த வீசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 300 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த 300 மீட்டர் நெடுஞ்சாலையிலேருந்து 300 மீட்டர் தள்ளினீங்கன்னா அங்கே விஜய் அவர்களோட மாநாடு நடக்கக்கூடிய இடம் வந்துடும். ஸோ 300 மீட்ரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட்டு. ஸோ இவங்க கேட்ட அந்த இட நெருக்கடி, இடப்பிரச்சனைகள் அதெல்லாம் எதுவுமே இங்கே இருக்காது. பேசிக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே பண்ணிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டும் தேசிய நெடுஞ்சாலையும் பக்கத்தில் தான் இங்கே பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது. இங்கே காலதாமதத்துக்கு அதுதான் காரணம். அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்கோம், விவாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீக்கெண்டு முடிஞ்ச பிறகு எல்லா வாகனமுமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் சென்னைக்குள்ளே. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும். ஸோ வீக்கெண்டை ஒட்டி, அதாவது திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ணுற டேட்டில் ஆல்ரெடி அந்த சாலை ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். இந்த பிளானும் சேர்த்து வந்துச்சுன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ சேலமாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், வேறு சில இடங்களில் பார்க்கும்போது இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற பிரச்சனையை டிவிகே தரப்பே புரிஞ்சுக்கிட்டாங்க. 1.5 லட்சம் பேர்லாம் இங்கே உட்கார முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்பே அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் அழகாக உட்காரலாம், போதுமான அடிப்படை வசதி இருக்கும், வாகனத்தை பார்க் பண்ணலாம், தாராளமான வசதிகள் இருக்கும். ஆனால் 2 பிரச்சனை, தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்குது, 2வது பார்த்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற 2 பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம போல்டாக சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடலாம். 1, ஊருக்குள்ளே வச்சா இட நெருக்கடி, ஊருக்குள்ளே மொத்த டிராஃபிக் உள்ளே அனுமதிக்க முடியாது. அது நம்ம நம்ம தலையில் நம்ம மண்ணலி போட்டுக்கிற மாதிரி ஊருக்குள்ளே எந்த ஒரு கட்சி மாநாட்டையும் நடத்த முடியாது. அதே நேரம் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியே மாநாடு நடத்தினோம்னா அங்கே நெடுஞ்சாலை இருக்குது, டோல்கேட் இருக்குன்னா அது எல்லாமே எந்த ஊர் எடுத்தாலும் அங்கே இருக்க தான் செய்யும். இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கட்சி எங்கே தான் போய் மாநாடு நடத்தும்? ஊருக்குள்ளேயே நடத்த முடியாது, ஊருக்கு வெளியே நடத்த முடியாது. ஏன்னா ஊருக்கு வெளியே பைபாஸ் இருக்குது, தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயா இருக்குது. அப்போ எங்கே தான் போய் அந்த 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தங்களுடைய ஆசையை தமிழ்நாட்டில் எங்கே தான் போய் தீர்த்துக்கிறது? எந்த இடம் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வருது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எங்கே மாநாடு நடத்தலாம் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் அதுக்குன்னு மாநாடு நடத்த முடியாமல் இருக்க முடியாது. ரெண்டுமே நம்ம பார்த்தாக வேண்டியது இருக்குது. பேலன்சிங்காக போனால், அதாவது ஒரு 100% பிரச்சனை வர்ற இடத்துல ஒரு 50% பிரச்சனை வர மாதிரி இருந்தால் போதுமே தவிர 0 ப்ராப்ளத்தை கொண்டு வர முடியாது. இதை முதல்ல அரசு நிர்வாகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை கோரிக்கையாக இருக்குது. இப்போ 2வது விஷயம், ஸோ இந்த இடத்த சுற்றி விவசாயிகளோட மூடப்படாத கிணறுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மூடப்படாத கிணறுகள் இருக்குன்னா மூடி தான் ஆகணும். அதுக்கு நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? மூடப்படாத கிணறுகள் இருக்கும்போது நிச்சயமாக இவ்வளோ பேர் வரும்போது விளையாட்டுக்கு உள்ளே போய் சில பேர் விழுகக்கூட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செய்திகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மூடப்படாத கிணறுலாம் காரணம் காட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாநாட்டுக்கான இடம், அந்த நில ஒப்பந்ததாரர்கள்லாம் 85 ஏக்கர், இந்த பக்கம் 70 ஏக்கர்னா இவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊர் முழுக்க பேனர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஊர் முழுக்க சுவர் ஓவியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இங்கே மாநாடு நடத்த முடியாதுன்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கே நடத்தலாம்னு சொல்லி காவல்துறை தரப்பே, அரசு தரப்பே ஒரு இடத்த கொடுக்கணும். எவ்வளோ தான் அலைவாங்க? கிட்டத்தட்ட 2 மாதமாக அலைகிறாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தான் என்ன பண்ணுவாங்க? சரி, எங்கே தான் நடத்தலாம், நீங்களே ஒரு இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஸோ இங்கே நடத்த முடியாதுன்னா பேரலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை, பாசிபிளான ஐடியாவை நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கான விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப தேதி நெருக்கமாக போயிட்டு இருக்கு. இதற்கு மேலே காலதாமதம் செய்யாமல் முடியாது அப்படிங்கிற பதிலை இந்த விஷயத்தில் காவல்துறை தரப்புலேருந்து சொல்லணும். மாவட்ட நிர்வாகம் அதை பரிசீலனை பண்ணி அவங்க தரப்பு விஷயத்தையும் சொல்லி ஒன்று உண்டு இல்லைனா வேறு எங்கே பண்ணலாம், இந்த ஐடியாவை அந்த கட்சி கொடுக்காத வரைக்கும் இது தேவையில்லாத அரசியல் பின்பத்தை, அரசியல் பிரச்சனையை திமுக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஒரு வாண்டடாக வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இதில் காவல்துறை சில முடிவுகளை எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.